வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்திங்கன்னா பானக்கம் ட்விஸ்ட். பானக்கம் ட்விஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பானக்கம் ட்விஸ்ட் மாக்டெயில் செய்ய பானக்கம் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுள்ள தண்ணியில் ஒரு நெல்லிக்காய் அளவு உள்ள புளி உருண்டையை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியே வச்சுட்டு இந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் கரைச்ச அதே பாத்திரத்து அளவுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ கருப்பட்டியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பீட்டரை வச்சுட்டே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, நல்லா கரைகிற வரைக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியே வச்சுட்டு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறமா 4 ஏலக்காய் தட்டி போட்டதை சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 50 மில்லி அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அன்னாச்சி பழம் ஜூஸ் செய்ய போகிறோம். அன்னாச்சி பழம் ஜூஸ் செய்ய மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவு உள்ள அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கோங்க. 10 புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. அரைப்பட்டதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வடிகட்டியே வச்சுட்டு நல்லா வடிகட்டி ஜூஸை தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிளாஸை கார்னிஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை சுற்றி ரவுண்டு எஜ்ஜெல்லாம் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கட்டையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ நம்ம கலந்து வச்சதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு கிளாஸை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஓரங்கள்லாம் இது படியணும். படிகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 80 மில்லி அளவு ஏற்கனவே செஞ்சு வச்ச பானக்கத்தை சேர்த்துக்கோங்க. 80 மில்லி அளவு பைனாப்பிள் ஜூஸை சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சோடா பார்த்திங்கன்னா ஒரு 50 மில்லி அளவு உள்ளதை சேர்த்துக்கோங்க. கார்னிஷ் பார்த்திங்கன்னா வேணும்னா உங்களுக்கு பைனாப்பிள் மேலே கட் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. பானக்கம் ட்விஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பானக்கம் ட்விஸ்ட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.